ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம திடீர்னு பிளான் பண்ணி எங்கெங்கே வந்திருக்கோம்? வேளாங்கண்ணி வந்திருக்கோம். திண்டுக்கல்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வேளாங்கண்ணி வந்துட்டோம். மணி பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவே எடுக்கிறோம். ஆமாம், மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மணி 2:30 வந்துட்டோம். வந்துட்டு அப்படியே பீச்சை பூட்டியிருப்பாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு அப்படியே கூட்டி விட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்துருக்கோம். சரி, எல்லாத்தையும் இதிலே சொல்லிடாத. நம்ம வேளாங்கண்ணி வந்திருக்கோம். கார் எடுத்ததுக்கப்புறமா ஃபஸ்ட் டைம் நம்ம வேளாங்கண்ணி வந்திருக்கோம். புதுமண தம்பதிகளோடு வந்திருக்கோம். நம்ம இங்கே எப்படிலாம் ட்ராவல் பண்ணி வந்தோம் அப்படின்றது இந்த பிளாகில் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஊரழகு கையில் நூறழகு உன்னால் பூமி அழகே, உன்னில் நான் அழகு என்னில் நீ அழகு, நம்மால் யாவும் அழகே. திருச்சியில் 12 தாண்டிடுச்சு, 12:03 ஆயிடுச்சு. உதய சூரியன்லாம் வராங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி கிளம்பியாச்சு. வந்திருக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி வந்து நெருங்கியாச்சு. ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குமாங்க, அவ்வளோதான் இருக்கும். நாகப்பட்டினம் தாண்டியாச்சு. நாகப்பட்டினம் தாண்டியே இப்போ ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேலே வந்தாச்சு. இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 2:24. நம்ம வந்து போயிட்டு வண்டியை உள்ளே நிப்பாட்டிட்டு வண்டி பக்கத்துலேயே தூங்குறதா இல்லை கொஞ்சம் தள்ளி தூங்குறதான்னு தெரியல. போர்வை எடுத்துகிட்டு வரல, கொசு கடியில் சாக போகிறோம். காலையில் தான் ரூம் போட்டு ஃபஸ்ட் டைம் வேளாங்கண்ணியில் ரூம் எடுக்க போகிறோம். நான் பிளான் பண்ணியிருக்கேன், இவர் என்ன பிளான் பண்ணியிருக்காரோ தெரியல. கார் எடுத்ததுக்கப்புறம் முதல் முறையாக நம்ம வேளாங்கண்ணி போயிட்டு வந்து வரப்போகிறோம். போயிட்டுருக்கோம். தூங்குறாங்க பாயிடலாம், தம்பியும் தூங்குறான். ராபர்ட் ஒரு பொட்டு கூட கண்ணு சராமல் ஓடிட்டு வந்துட்டார். நார்மலாக இருக்கும்போது சப்பு 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 சப்புன்னு கண்ணத்துலேயே அடிச்சுக்குவார். தூக்கு வருதுடி. இன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரர் நான் பாராட்டுறேன். பக்கத்தில் உட்காந்துருக்கவர் தூங்கி விழுந்தாரு. நல்லா சொன்னீங்க வலி. பேச இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் ஆகுதுன்னு கேட்குறேன். தெரியும் பார்த்தா அனுங்காட்டி மறுபடியும் தூங்கிடுறேன் சொல்லிக்கிறேன். நானும் சரி உனக்கு அவர் தூங்கிட்டாரா, எல்லாரும் தூங்கிட்டோம்னா கொண்டு போய் எங்கிட்டாச்சும் விட்டேன்னு என்ன பண்றது? தூங்குனது சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காரு. தூங்குனாரா? 2 நிமிஷம் கூட தூங்கிட மாட்டேன். தூங்குனீங்க? 2 நிமிஷம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் தூங்கிருப்பீங்க. அப்படிதானோ? நான் பார்க்கும்போது அதை பிடிச்சி தூங்கி விழுந்துட்டு இருந்தீங்க. பாட்டு கேட்டு வந்தேன். பாட்டுக்கு மெட்டு போட்டு டான்ஸ் ஆடுறேன். மெட்டு போடுங்க. சொல்லுவாங்க சத்தியமா தூங்குனதா சொல்லுவாங்க. இல்ல அவரு சொல்லிடுவாரு தூக்கம் வந்துச்சுன்னா, அடிச்சுக்குவாரு கண்ணத்துல. ஃபர்ஸ்ட் அடிப்பாரு மீனா. நான் அதுதான் பிடிச்சி வச்சிருந்தேங்க. நீங்க ஏன்னா நம்ம வண்டியில போகும்போது அவன் பெரிய வாட்டர் கேன்லாம் சிந்திருவேன்ட்டு நான் அவன் வாட்டர் கேன்ல எடுத்து வச்சேன். இந்த கார் அப்பயே நம்மள ஓவர்டேக் பண்ணுச்சுல? ஆமா, ஓவர்டேக் பண்ணுச்சு. நான் சொன்னேன்ல கீழ்வேல் ஒரு 1 கிலோமீட்டர் போட்டிருக்காங்கன்னு சொன்னேன்ல, அங்கனுக்குள்ளேயே ஓவர்டேக் பண்ணாங்க. ஒருவேளை நம்மள மாதிரி சுத்தி வருது வழி தெரியாம. நம்ம வந்து கரெக்டாக எங்கே சுற்றி வந்தோம். உள்ள போயிடும் இதான்
மணிக்கு அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். மணி 12 மணிக்கு எடுத்தோம். பாரு இந்த போட்டுருக்காலும் பாருமையா கபடியா இதான விண்டோ ஓப்பன் பண்ணிடுங்க. சூப்பர் கிளச்சிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து வந்தோம் ராமேஸ்வரம். சொல்லு ராமன். நீ எங்கே போகிறேன்னா ஃப்ரான்ஸு. நீ எங்கடா போகிறேன்னா நீ எந்த நாட்டுக்கு விளையாட போகிறேன்னு? வேளாங்கண்ணி கடலுக்கு ஆப்போசிட்டில் பிரான்ஸ் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். நீ எங்கேயும் விளையாட போகிறேன்னு இல்லைடா. இல்லைடா சரணங்கண்ண போயிட்டு வந்து கரெக்டா. நாங்கள் இப்போ வந்து கடற்கரைக்கு வந்து போயிட்டுருக்கோம். 3 மணிக்கு கடற்கரை போகிறோம். தூங்கி எந்திரிச்சிட்டு 5 மணிக்கு போனாங்க. சூரிய மலேசியா எத்தனை கிலோமீட்டருங்க கடல்? 60,000 கிலோமீட்டர். காலைல விட்டு வண்டியை விட்டு கலந்து இன்னும் நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கேல ராபர்ட். இப்போ நம்ம வந்து பீச்சுக்கு வந்திருக்கோம். இடையில போட்டிருக்காங்க. இப்போ நெட்வொர்க்கில் போட்டிருக்காங்க. கல் போட்டிருக்காங்க. முதல்ல இந்த கல் இல்லை, ஆனால் இப்போ போட்டிருக்காங்க. நண்டு ஏய் கை கடுப்பாய் போயிடுறானு. வாடா ஒன்று நண்டுடா. தொட்டு பாருங்க. வா வாடா ஹவுஸுக்குள்ள போட்டுரு. வாடா இங்கே காமிங்க. ஒரு கொடுத்து ஒன்று பெருசாக இருக்கு. தூக்கி போட்டுறாங்க. காண்டாய் போயிடுவேன். ஆமாம் மாமா தூங்க போகிறோம். காலையில் தான் ரூம் பிடிக்க போகிறோம். இப்போ நம்ம எல்லாருமே வேளாங்கண்ணி பீச்சில் உட்காந்துருக்கோம். ரசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம். ஒவ்வொரு ஆளாக பிடிச்சி உள்ள வரீங்க. சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சு. இவன் சாப்பிட்டானா யோசித்து. இந்த ரூம் தான் நாங்கள் வந்து பிடிச்சிருக்கோம். நான் ஏசி ரூமு. 4 பேரும் ஒரே ரூமில் தான் இருக்கோம். ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூம் வந்து பிடிச்சிருக்கோம். ரூமோட ப்ரைஸ் 24 ஹவர்ஸ்க்கு 1000 ருபீஸ். அவங்க வந்து தண்ணி பிடிக்கிறதுக்காக, தண்ணி வாங்கிட்டு வரதுக்காக போயிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இதுக்கு மேலேயும் போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த விளாகில் நம்ம வேளாங்கண்ணியில் எங்கெங்கே போகிறோம், என்னென்னாலும் பார்க்குறோம் அப்படின்றத இந்த விளாக் அடுத்த விளாகில் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த விளாகை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விளாகை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். டாடா.